ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே ரவா தோசை பண்ணலாம். அதுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரவா தோசை நம்ம வீட்டில் பண்ணாலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம கண் பார்வையிலேயே நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம், நேச்சுரலாக சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றணும். மாவு இந்த மாதிரி ஊற்றணும். அதுக்கு ஒரு டம்ளரு நான் வந்து அரை கப்பு அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். இது நம்ம உப்புமா பண்ணுற ரவா தான். அரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை கப்பு அரிசி மாவு. இது மூணையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி தேவைப்படும். தாராளமாகவே தண்ணி விடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூனு தான், உப்பு பத்தாது, அதனால் நான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் வேணும். நான் இப்போதைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். விக்ஸால் கையில் வச்சு கலந்திங்க அப்படின்னாக்கா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு விக்ஸ் கிடச்சிதுன்னா அதில் நம்ம கலந்துக்கலாம். இல்லைன்னா போக்ஸ் கரண்டியாக இருந்தால் கூட நம்ம கலந்துக்கலாம். அந்த மாதிரி கலந்துக்கணும். நம்ம கை வச்சு பிசைஞ்சு கழுவணும் அப்படின்னாக்கா நமக்கு கட்டி கட்டியாக விழுந்துடும். நான் மறுபடியும் 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். விட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம கலந்து விட்டுக்கணும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டி கூட ஆயிடும். ஏன்னா ரவா போட்டிருக்கோம் இல்லையா, ரவா வந்து தண்ணி நல்லா இழுக்கும். அதனால் வந்து தண்ணி நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம். இது 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன். இப்போ அது கூட வந்து நம்ம போடுறது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மட்டுக்கும் இடித்து போட்டிருக்கேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு பாதி வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட வந்து கருவேப்பிலையை போட்டிருக்கேன். இந்த இன்கிரிடியேஷன் போகிறோம். நமக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இருந்ததுன்னா பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம தவாவில் தோசை தவா நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறட்டும். நல்லா சூடு ஏறிடுச்சு தவா. இப்போ பார்த்திங்களா இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் மாவு. நல்லா ஒரு எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அப்படியே கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றி விடணும். ஊற்றி தேய்ச்சியெல்லாம் விடக்கூடாது. இந்த தோசையை ஊற்றி அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு நமக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ எது இருந்தாலும் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மொறுன்னு வரும். நல்லா மொறுன்னு நல்லா ஒரு மீடியம் சைஸில் வச்சுட்டு நல்லா மொறுன்னு வர வரைக்கும் விட்டுடுங்க. இந்த மாதிரி வரும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு கொஞ்சம் 4 தோசை ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கலாம். தோசை அருமையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச். Thank you.